தெய்வ மனுஷனை நாங்கள் மதுரைக்கு வரவேற்கிறோம். எங்கள் சர்ச் சார்பாக துரைசிங் அங்கிள் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பூங்கொத்து கொடுத்து அவர்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். நீங்கள் எல்லோரும் கரங்களை தட்டி தெய்வ மனுஷனை நாங்கள் ஹானர் பண்ணுறோம். வி வெல்கம் யூ பாஸ்டர். நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நல்லா கைகளை தட்டலாமே. Jesus, hallelujah, praise the Lord, hallelujah. எத்தனை பேர் சந்தோஷத்தோட அப்பா சமூகத்தில் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை பெருவிழாவில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான சபை போதகரை வாழ்த்துகிறேன். கீழே இருக்கிற எல்லா ஊழியர்களை நான் வாழ்த்துகிறேன். இவ்வளோ நேரம் பாடல் ஆராதனை நடத்தின அன்பு சகோதரரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை கூட வைக்கிறவர். இந்த மாலை நேரத்திலும் அவர் தமது சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? என் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில். சத்தம் உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. உங்க சத்தம் உயர்த்தி ஹalleluya. We praise holy name, hallelujah, hallelujah, hallelujah. அவர் நம்மை அழைத்த அழைப்பை பாருங்கள் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். ஆமென். பலவான்கள் அநேகர் இருக்க, ஞானிகள் அநேகர் இருக்க, தகுதியுடைய அநேகர் இருக்க, பாத்திரவான்களாய் அநேகர் இருக்க, கர்த்தர் தெரிந்தெடுத்த நம்மை குறித்து சொல்லணும்னா நாம் பலவீனமானவர்கள், தகுதியற்றவர்கள், புறஜாதிகளாய் எண்ணப்பட்டவர்கள், அந்நியராய் இருந்தவர்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபையும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்ததினால் அல்ல, பைபிள் சொல்கிறது அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால. அப்படிதான் இன்னைக்கு அப்பா சமூகத்தில் நிற்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹalleluya, ஆமென். சேர்ந்து இந்த பாடலை நல்ல கைகளை தட்டி பாடலாமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை. சந்தோஷத்தோட நல்ல கையை தட்டி சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு ஹalleluya, 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 ஹalleluya. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றி நீ. நன்றியோடு சொல்லுவோம். பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றி நீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். சேர்ந்து சத்தம் உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீர் உண்மை, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா மகிமையும் உமக்கே.
உந்தன் பரிசுத்த ஆவியா, உந்தன் பரிசுத்த ஆவியா நீர் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த, சொல்லுங்க நன்றியோடு, நீர் என்னையும் பாடுங்க. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு யாரும் இல்ல ஆண்டவர். என்னை நேசிக்க, என்னை தூக்கி எடுக்க, என்னை கண்மேல மேல் நிறுத்தி அழகு பார்க்கிறவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காத்த வார்த்தை சொல்லுங்க. தூக்கி எடுத்தார். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஆமென். சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி. ஆமென். நல்ல கைகளை தட்டி நம்மை தூக்கி எடுத்து அழகு பார்த்தவர், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எஸ், அவரால் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் நாம் தேடினவர்கள் அல்ல, தேடி கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்னை பார்த்து நான் வேண்டும் என்று சொல்லி என்னை தூக்கி எடுத்த நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்தோம் என்று கேட்டா ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பைபிள் சொல்லுது, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார் அப்படின்றது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாதியில தான், வாழ்க்கையின் பாதியில தான் நாம் அவரை அறிந்து கொண்டோம். ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்மை கருவிலே அவர் அறிஞ்சிட்டார். எல்லாமே அவர் தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலேயுமே அவர் தான் முந்திக்கிட்டார். அவர் முந்திக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நாம நின்றுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் அதான் அடிக்கடி வேடிக்கையா சொல்லுவேன். தாவீது சொல்றார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று. அந்த தாவீது சொல்லுவார், இந்த தாவீது சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த தாவீது பக்தியா இருந்ததுனால எல்லாம் தூக்கல, பாவியா இருந்த பிறகும் என் மேல் வைத்த அன்பினால் அவர் தூக்கி எடுத்தார். அவரால் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து உபாகமம் 32 சொல்லுகிறான், அவனை நான் கண்டுபிடித்து அவாந்தர வெளியில் பாழான நிலத்தில் நான் அவனை கண்டுபிடித்து, ஆமென், அவனை தூக்கி, அவனை உணர்த்தி, அவனை நடத்தி, அவனை காத்தருளினார். சொல்லிட்டு தான் கீழே சொல்ல, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தி வந்தார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல, அவர் ஒருவர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி, ஹல்லேலூயா, என்னை தூக்கி எடுத்தார். என்னை அப்படி பார்க்கிறார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எதற்காக அதிகம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா, தேவன் நம்மை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. இது நாம் தேடிக்கொண்ட காரியம் அல்ல, இது அவரால் தேடப்பட்டு நமக்கு கிடைச்ச காரியம். அதனாலதான் 1 பேதுரு 2 கடைசியில் ஆண்டவர் இப்படி சொல்றார், நீங்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், நீங்கள் திரும்பி வந்தீர்கள் என்றல்ல, நீங்கள் திருப்பப்பட்டீர்கள் என்று. ஹல்லேலூயா. நாம் திருப்பப்பட்டவர்கள், நாம் திரும்பி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி வந்தவர்கள், நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். யாருக்கு வேண்டாத நம்மை தான் எசேக்கியேல் 16 சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து, நீ செத்து போன அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும் போது நான் மட்டும்தான் உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி, ஹல்லேலூயா, உனக்கு வாழ்க்கையை கொடுத்து உன் மேலே என் வஸ்திரத்தை விரித்து அனுப்பிவிடல. அடுத்த ஒரு வார்த்தை அழகா இருக்கும், நீ என்னுடையவன் அப்படின்னுவார். ஆமென். பொதுவாக ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஈஸியாலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்கள் கூட எங்கள் சொந்தம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் என்னை பார்த்தது மட்டும் இல்லை,
என் மேல வஸ்திரத்தை விரிச்சது மட்டும் இல்ல, அவருடையவனாய் மாற்றி அழகு பார்க்கிறார். இந்த தெய்வத்தை சொந்தமாய் கொண்டது பாக்கியம் சொல்றவங்க ஹalleluya ஹalleluya. இந்த தேவனை சொந்தமாய் கொண்டது பாக்கியம். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றா தேடி வந்த சத்தமா அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான், அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, சொல்லுங்க இந்த வார்த்தை, தூக்கி எறியப்பட்ட ஹalleluya glory, சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள், முடிந்ததென்று நினைத்த நான், முடிந்ததென்று நினைத்த நான், அழகான அழகான கண்கள் என்னை ஹalleluya. அவரால் உயர்த்தப்பட்ட தேவ பிள்ளைங்க சத்தம் உயர்த்தி, ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த, ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லா உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றிட்டாண்டவரே, எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு விசை கூட ஒன்றுமில்லாத உங்களிடத்தில் என்னத்தை கண்டீராண்டவரே, தகுதி என்று சொல்ல எதுவுமே இல்லையப்பா, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒரு விசை கூட ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த, உங்க சத்தம் உயர்த்தி, அழகான கண்கள், அவர் கண்களில் கிடைத்த தயவு முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றே, அழகான கண்கள் எங்களை கண்டதப்பா, எங்களை தூக்கி எறியலப்பா, ஹalleluya. அப்படி கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க ஒரே சத்தமா அவரை மகிமைப்படுத்துகிற மாலையா இருப்பதாக. அவர் உயர்த்தப்பட எஸ் ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya எல்லா மகிமையும் உமக்கே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக, என்மேல் உம்முடைய பார்வை பட்டதினால, என்மேல் உம்முடைய தயவை காண்பித்ததற்காக, என்மேல் உம்முடைய கிருபை அதிகம் பொழிந்ததற்காக நன்றின்னு சொல்ற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு கர்த்தர் பாராட்டின கிருபை எத்தனை பெரியது. ஹalleluya. கர்த்தரின் ஆத்துமாவுக்கு செய்தது அதிகம் என்று ருசிக்கிறவர்கள். ஹalleluya. என் கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது 66வது சங்கீதம் 16வது வசனத்தில் இப்படி சொல்றார், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
என்னப்பா சொல்ல போற? உன் லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சு? என் லைஃப்ல வெளியில நடந்ததை விட கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. பொதுவாகவே ஒரு தேவ பிள்ளைங்க எதுல ரொம்ப ஃபோக்கஸ் வைப்போம் தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட என் லைஃப்ல வெளியில என்ன நடந்துச்சு இப்படிதான் பார்ப்போம்ல. வெளியில என்ன நடந்துச்சு? நேற்றுக்கு என் வாழ்க்கையில் கடன் இருந்துச்சு, இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கிட்ட கடன் மாறிடுச்சா இப்படி பார்ப்போம். நேற்றுக்கு என் லைஃப்பில் வாசல் திறக்காம இருந்து இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்ட இன்னைக்கு வாசல் திறந்துச்சா இப்படி பார்ப்போம். தாவீது சொல்றாரு, வந்து கேளுங்க, நான் உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் பாடுவேன். என் ஆத்மாவுக்கு. உண்மையிலே கிறிஸ்டியன்ஸ் லைஃப் என்பது வெளியில மாறாது என்று அல்ல, அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனா வெளியில மாற்றத்தை விட அவர் உள்ள மாத்திரார் பாருங்க, இதுதாங்க பெருசு. என் ஆத்துமாவை காப்பாற்றத்தக்கதாய். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அதனால் என்ன லாபம்? ஆமென். அதே வார்த்தை இப்படி மாற்றி சொல்றேன், ஒருவேளை இந்த பூமியில நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்காவிட்டாலும் என் ஆத்துமா கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இன்னொரு வார்த்தையை நான் தைரியமா சொல்றேன், என் உள்ளத்தை மாத்துறவர் என் வெளியையும் மாத்துவார். ஆமென். ஒரு தேவ பிள்ளை எதுக்கு அதிகம் ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு வெளியில இப்படி மாற்றத்தை தாங்கன்னு கேட்கறத விட, ஆண்டவரே என் உள்ளத்தை மாட்டுங்க ஆண்டவரே. உள்ள மாறிச்சுன்னா வெளியில மாறுங்க. காணா ஒரு கல்யாண வீட்டில் திடீர்னு ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்துட்டு வான்றார். எந்த பாத்திரம்னு பார்த்தா வெளியில இருக்கிற 6 கற்சாடி. இல்லை, இந்த கற்சாடியில் இதுவரை திராட்சரசம் உண்டாக்குனது கிடையாது. அது எதற்காக பயன்படுத்தப்படுறதுன்னா கை கால் கழுவுறதுக்கு பயன்படுற பாத்திரம். ஆனா இன்னைக்கு கானாவூரை பார்க்க போறவங்களாம் எதை பார்க்கறதுக்கு விரும்புறாங்க தெரியுமா? கச்சாடியை பார்க்க தான் விரும்புறாங்க. இந்த கச்சாடி ஆரம்பத்தில் யாருக்கும் வேணாம், ஆனா இன்னைக்கு இந்த கச்சாடி தான் எல்லாரும் பார்க்கணும். ஏற்கனவே திராட்சரசம் மூட்டப்பட்ட விலை உயர்ந்த பாத்திரம்லாம் வீட்டுக்குள்ள இருந்துச்சு, அதெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் தேவை கிடையாது. ஏன் இன்னைக்கு இந்த கச்சாடி அப்படி? அதுக்கு வெளியில என்ன மாறிச்சு? பாத்திரத்துக்கு ஷேப்பு மாறிச்சா? இல்ல. பாத்திரத்துக்கு தரம் மாறிச்சா? இல்ல. பாத்திரத்துக்கு வெளியில அப்படிதான் இருக்குது, ஆனா உள்ள மாறிச்சு. உள்ள மாறிச்சு. அன்பு தேவ பிள்ளையே, நமக்குள்ள மாறிச்சுன்னா வெளியில கர்த்தர் மாற்றத்தை கொடுத்துட்டே இருப்பார். மற்ற பார்வைகளை மாற்றத்தை கர்த்தர் பாரு பண்ணிட்டே இருப்பார். இன்னைக்கு தேவ பிள்ளைங்களுக்கு இது தெரியல. தாவீது அதனால தனக்குள்ள மாற்றத்தை பார்க்கிறார். நமக்குள்ள மாறிச்சுன்னா எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும், வெளியில நான் நினைச்சது போல நிறைய மாற்றங்கள் இன்னும் நடக்கல, ஆனா என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கறதுக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் உள்ள கர்த்தர் நிறைய மாத்திட்டு இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம். ஆமென். என்னை நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான. 2 கரத்தை உயர்த்தி சத்தம், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. மறுபடியும் இந்த வார்த்தை தைரியத்தோடு சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம், அனுமதித்ததெல்லாம். சத்தமா இந்த வார்த்தையை பாடுக பார்க்கலாம். நடத்திடும் பாதைகளும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாலை நேரத்தில்? அனுமதி. எனக்குள் மாற்றத்தை தருகிறவர் என் வெளியையும் மாற்ற பண்ணுவார். நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின்
எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதின் காலத்தில் செம்மையாய் எனக்கான யாவும் உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததேதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததேதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததேதுவும் இல்லை. சொல்லுங்க, இயேசுவால் கூடாத என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாது. கர்த்தருடைய கரத்தில் அப்படியே விட்டு கொடுக்க பார்க்கல. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை என்னை எப்படி மாற்ற விரும்புகிறீரோ, எனக்குள் உண்டாகிற மாற்றமே என் வெளியில மாற்றத்தை கொண்டு வரும் அப்பா. ஹல்லேலூயா. கூடும் என்று உம்மை நான் சத்தமா எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், எல் ஷடாய், லோரவல சந்தரா, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கும் செய்யவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். இந்த ஆராதனையை ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனையாய் நடத்த விரும்புகிறேன். ஆவியானவர் இந்த வார்த்தையை ஏவிக்கொண்டிருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில வெளியில மாற்றத்தை எதிர்பார்க்கிற உள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புறது, உள்ள மாறிச்சுன்னா வெளியில மாறும். ஆதியாகமத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பதற்கு முன்பாக, அதாவது ஈசாக்கை உருவாக்குறதற்கு முன்பாக அவர் ஆபிரகாமை தான் உருவாக்குறார். அதன் அடையாளம் தான் ஆபிரகாம் புறப்பட்ட உடனே விசுவாசத்தில் வல்லவன் என்கிற பெயர் வரவில்லை. அப்படி விசுவாசத்தில் வல்லவனாய் ஆரம்பத்தில் இருந்திருப்பார்னா ஆபிரகாம் கேட்க மாட்டார், எனக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சர்வ வல்லவராய் தம்மை வெளிப்படுத்தும் போது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து சிரித்திருந்திருக்க மாட்டார். 99 வயதுல ஆண்டவர் எதிர்பார்த்த மாற்றம் ஆபிரகாமாய் மாறுகிறது வரையிலும் கர்த்தர் ஈசாக்கு கொடுக்கவே இல்லை. ஈசாக்கை உருவாக்குவதே ஆண்டவருக்கு ஈஸி, கஷ்டம் கிடையாது, அது ஈஸி. அவருக்கு நம்மளை உருவாக்குறது தான் கஷ்டம். நமக்குள்ள வாக்கு தத்தத்தை உருவாக்குறது ஆண்டவருக்கு ஈஸி. ஆனா அந்த வாக்கு தத்தத்திற்கு ஏற்றாற் போல் நம்மை உருவாக்குறதா விஷயம். இன்னைக்கு சில உள்ளத்துக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ உருவாகு, உனக்கானது உருவாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உருவாகுங்கள், உங்களுக்கானதை கர்த்தர் உருவாக்கி கரத்துல கொடுப்பார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்புறீங்க? எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? என்னை உருவாக்கும் ஆண்டவரே, நீங்கள் உருவாகுங்கள். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அடுத்த நாளை கொண்டு போய் உயர்த்த வேண்டியது, அவனை உருவாக்குகிறார். உருவாக்கினது அடையாளம் தான். சகோதரர்கள் வந்து நின்ற போது யோசேப்பு சொன்ன வார்த்தை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு நன்மை தான் செஞ்சிருக்கிறார். உருவாக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். மோசையை உருவாக்கிட்டு தான் எல்லாமே செய்கிறார்.
பைபிள்ல கர்த்தரால் யார் யார் பயன்படுத்தப்பட்டார்களோ, யார் யாருக்கு கர்த்தர் மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அத்தனை பேரை உருவாக்கி விட்டு தான் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். அன்னாளை உருவாக்கி விட்டு தான் சாமுவேலை கொடுக்கிறார். என்னுடையதை உருவாக்குகிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது, என்ன உருவாக்குறதா விஷயம். எத்தனை பேர் இந்த மாலை தினத்தில் விசுவாசிக்கிறீங்க? என்னை உருவாக்கி என்னுடையதை உருவாக்குவார்னு நம்புறவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனையில ஆண்டவர்ட்ட அர்ப்பணிக்க போறீங்க? ஆண்டவரே, இவ்வளவு நாள் என்னுடையதை உருவாக்கும் என்று கேட்டேன், ஆனா இந்த ராத்திரி நேரத்தில் என்னை உருவாக்கும் என்று அர்ப்பணிக்கிறவங்க அப்படி உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, முடியுமானால் இயேசுவின் நாமத்தில் இன்று உங்கள் ஜெபம் மாறட்டும். என்னுடையதை உருவாக்குங்க என்று கேட்பதை விட ஆண்டவரே என்னை உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக. என்னிடத்தில் ஒன்றுமே இல்லப்பா, என் நிலை என்ன என்பது நீர் அறிவீர், என் அந்தரங்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீர் அறிவீர், என் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். என்னை சுற்றி இருக்கிற வார்த்தைகள், என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்கள், இவைகள் எல்லாம் மாறுவதற்கு நீர் என்னை உருவாக்குவீராக. அப்படியே அர்ப்பணித்து, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உருவாக்குகிற கரம் இந்த இடத்திலே உலாவட்டப்பா. ஒவ்வொரு பாத்திரங்களும் உருவாக்கப்படட்டும். நீ சொன்னீரே, நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் இன்று உருவாக்குவாராக. உங்களை உருவாக்கி உங்களுடையதை உருவாக்கி தருவார். ஆமென். இல்லாதவைகளை ஹல்லேலூயா. சொல்லு, ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும். எத்தனை பேர் நம்பி சொல்ல முடியும்? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும். அப்படியே விட்டு கொடுத்து, குயவனே 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 படைப்பின் காரணனே, களிமண்ணான் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடும். ஓ குயவனே குயவன். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நன்றி ஆண்டவரே. காரணனே களிமண்ணான என்னை உருவாக்குவீராக. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, வெறுமையான பாத்திரம் நான், வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான வெறுமை விட்டு கொடுத்து உண்மையா ஆண்டவர் கரத்தில் அப்படியே விட்டு கொடுங்க. வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழி. ஆண்டவரே, எப்படி உமக்கென்று உருவாக்க முடியுமோ அப்படி இந்த மண்ணை உருவாக்குவீராக. வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை, என்னையும் அவ்வித பாத்திரமாய், என்னையும் அவ்வித ஹல்லேலூயா வணைந்து
ஆண்டவரே, நீர் எப்படி எங்களை பார்க்க சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்படி எங்களை உருவாக்குவீராக. உம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி எங்களை வணைந்தெடுக்கிறவரே, அவ்வித பாத்திரமா. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஆராதனையிலே தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தில் இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் கரத்தில் உங்களை விட்டு கொடுக்க முடியுமா? நீங்கள் நிற்கிற இடத்துல முழங்கார் படிட முடிந்தால் முழங்கார் படிக்கிட்டு, மற்றவங்க உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் எல்லாரையும் கம்பல் பண்ணல, உங்கள் சரீர சூழ்நிலையை பார்த்து முடியுமானால் ஒரு 3-4 நிமிடங்கள் ஆண்டவர் கரத்தில் அப்படியே விட்டு கொடுத்து ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் ஏறெடுக்க போறீங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமாய் உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டங்கள் இந்த பாத்திரத்தில் நிறைவேறத்தக்கதா நீர் விரும்புகிற பாத்திரமாய் என்னை இந்த மாலை நேரத்தில் உருவாக்கும் என்று கேட்க விரும்புகிறவங்க சில உள்ளத்துக்கென்று இந்த வார்த்தை ஆவியானவர் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ உருவாகிட்டேனா உன்னுடையதை உருவாக்குறது அவருக்கு ஈஸி. உன்னுடையதை உருவாக்குவது ஆண்டவருக்கு எளிது. ஆனால் நீ உருவாகணும். ஆமாம், நீ உருவாகாமல் உன்னுடையது உருவாகாது. ஆபிரகாமே, நீ விசுவாசத்தில் வல்லவன் என்கிற பாத்திரமாய் நீ உருவாக்கப்படாமல் உன்னுடைய வாக்குத்தத்தம் உருவாகாது. அதனாலே நீ அவர் விரும்புகிற ட்ராக்கில் உருவாகாமல் உனக்கான நன்மை உருவாகாது. ஆவியானவர் இந்த வார்த்தையை பாரப்படுத்துகிறார். அவர் எதிர்பார்க்கிற பாத்திரமாய் அவர் சிலது உங்க லைஃப்ல செய்யணும்னு விரும்புகிறார் சகோதரி, சிலது உங்க லைஃப்ல செய்ய விரும்புகிறார் சகோதரர். ஆனால் அவர் விரும்புகிற பாத்திரம், அவர் விரும்புகிற ட்ராக்ல அந்த லைனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி மட்டும் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால், அப்படி மட்டும் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு விட்டு கொடுப்பீர்களானால் இயேசுவின் நாமத்தில், ஆமா, இந்த இரவு அப்படிப்பட்ட இரவாய் உங்கள் லைஃப்ல இருக்குமானால் இன்று முதல் கர்த்தர் உங்களை மாற்ற போகிற மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயும் மாறும், உங்களுக்கு வெளியேயும் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? என்ன தர்ற ஆண்டவரே. ஆனா கொடுக்கும்போது நீங்க ஆசைகளை வைத்து கொடுக்காதீங்க. குயவன் ஒரு மண்ணை உருவாக்கணும்னா அந்த மண்ணாதான் இருக்கும். அது பாத்திரமா இருந்தால் கை வைக்க மாட்டார், மண்ணா இருந்தால் தான் கை வைப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன? நாமளா சிலதை உருவாக்கி கொண்டு போய் ஆண்டவரே இதுல இருந்து எனக்கானதை உருவாக்குங்க என்றல்ல. நீ மண்ணா கொடு, மண்ணாவே கொடு. உன்னை தான் கரத்தில் எடுத்து உருவாக்குவார். அவர் கைவிட மாட்டார். என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை உருவாக்குங்கப்பா. மேக் மீ லார்ட். என்னை உருவாக்குங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இந்த ஜெபத்தை உண்மையாக ஏறெடுக்கிற அன்பு உள்ளங்களை கர்த்தர் கை வைக்கிறார். திரும்ப கை வைக்கிறார். எந்த பகுதியில் கை வைக்கணுமோ அங்கே கை வைக்கிறார். எந்த பகுதியில் திருத்தணுமோ அங்கே திருத்துறார். எங்கே உங்களை உருவாக்கணும் அங்கே உருவாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசி. உங்களை உருவாக்கி உங்களுக்குள் உருவாக்கி உங்கள் வெளியே கர்த்தர் உருவாக்குவார். உங்களுக்குள் உருவாக்கி வெளியே கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இனியும் தாமதிக்காதீர்கள். இனியும் காலத்தை தாமதிக்க விட்டுறாதீங்க. என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று விட்டு கொடுங்கள். என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும். என்னக்குள் உருவாக்கி என்னக்குள்ளதை உருவாக்குறது. ஹல்லேலூயா. என்னை உருவாக்குகிறவருக்கு ஆண்டவர் என்னுடையது உருவாக்குறது ரொம்ப ஈஸியாயிருங்க. ஏதோ ஒன்று தந்து உங்களை அனுப்புறது அல்ல ஆண்டவருடைய விருப்பம். அவருக்கு பிரியமான பாத்திரமாய், அவருக்கு பிரியமான பாத்திரமாய். ஹல்லேலூயா. இந்த பூமியில ஏதோ 5-10 தந்து ஒன்று அனுப்புறதல்ல தேவ சித்தம். ஆபிரகாமை எப்படி பார்த்தாரோ, ஈசாக்கை எப்படி பார்த்தாரோ, யாக்கோபை எப்படி பார்த்தாரோ, ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் நம்மை அழைத்து நிறுத்தினது ஏதோ தந்து விடுவதற்கல்ல. அவர்களை சுதந்தரிக்கப்படின அதே மேன்மையான அனுபவங்களை நானும் நீங்களும் சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரே, நீங்க விரும்புகிற பாத்திரம் என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறே. Thank you Holy Spirit. ஆவியானவரே, உம்முடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். எங்களை மண்ணாய் அர்ப்பணிக்கிறோம்.
தேவரீர் எங்களை உருவாக்குவீரா? சொல்லுங்க, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்கு, உருவாக்குமே என்னை, ஒரு விஷயம் கூட, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்கு. தேங்க்யூப்பா. ஆண்டவரே, உண்மையாய் அர்ப்பணிக்கிற உள்ளங்களை கர்த்தர் உருவாக்கும். இவர்களை உருவாக்கி இவர்களுடையதை உருவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேனப்பா. உண்மையாய் அர்ப்பணித்த உள்ளங்களை கர்த்தர் உருவாக்கி அவர்களுக்குள்ளே மாற்றத்தை கொடுத்து நீர் வெளியே மாற்றத்தை கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை என் வாழ்க்கையில செய்ய போறார் என்கிற நிச்சயத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.